Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது Chow Chow கூட்டு. இந்த காய்கறிகள்ல வந்து நீர்ச்சத்து வந்து நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம சுரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இந்த காய்கறிகள்ல நீர்ச்சத்து நிறைய இருக்குறதுனால கூட்டு மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 2 Chow Chow எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1/4 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், கடலைப்பருப்பு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த சீடெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை அரைச்சிக்கலாம். சீரகம், தேங்காய், பச்சை மிளகாய் இந்த மூணையுமே நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த Chow Chow கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு எதுவுமே போட வேண்டியதில்லை. நம்ம டைரெக்டாக Chow Chow காயை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வேகிறதுக்கு ஆல்ரெடி வந்து வேக வச்சு இந்த பருப்பு தண்ணியவே ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே நீர் இருக்கிறதுனால தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்கு. நல்லா வேகணும். இப்போது 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம கடலைப்பருப்பையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு விசில் விட்டு எடுத்துருக்குறோம். காய்கோட வேகிறப்போ இன்னும் நல்லா வெந்துடும். இது ரொம்ப ஆயில் இல்லாமல் தான் நம்ம செய்கிறோம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, Chow Chow ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சிருக்கிறோம். இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு விட்டுடலாம். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாயோட காரம் வந்து அந்த காயில் வந்து இறங்கிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும். மூடி வச்சுக்கலாம். தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். Chow Chow கூட்டு ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி வந்து இந்த லெவலில் இருந்தாலே போதும். இது வந்து கரெக்டான பதம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான Chow Chow கூட்டு ரெடி. Chow Chow கூட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனில் ஓங்கில்லை உயிர்க்கு. நம்மிடம் இருக்கும் செல்வத்தை நாம் எப்படி காப்பாற்றுவோமோ அதனை போன்று அடக்கத்தினையும் காப்பாற்ற வேண்டும். அடக்கத்தினை விட செல்வம் வேறு எதுவுமே இல்லை.